सर्वं यत्तत्पराभ्याम् अपरिकलनतो निर्मलं तेन तावत् भूतैर्भूतेन्द्रियैस्तेव पुरुति बहुच श्रूयते व्यासवाक्यं तस्वच्चत्वात्यदत्तादिच परसुगचित् गर्भनिर्वासरूपं कृष्णः तस्मिन् धन्या रमन्ते श्रुतिमति मधुरे सुग्रहे विग्रहे ते நாராயணியத்தின் குருவாயூர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பெருமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோயிலில் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பதும் அந்தந்த கோயிலுடைய சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே சென்னை பவழக்கார தெரு, கிருஷ்ணன் கோயில் தெரு, முத்தையால்பேட்டை என்று அழைக்கக்கூடிய இந்த இடத்தில் பிராச்சீனமாக 700 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமியினுடைய சன்னிதானத்திலிருந்து நாம் தொடர்ந்து நாராயணியத்தை சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்களே, இங்க இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினுடைய மூலமூர்த்தி வரப்பிரசாதியாக இருக்கக்கூடியவர். யார் யார்களுக்கெல்லாம் சந்தான பாக்கியம், குழந்தை பேர் இல்லையோ அவர்கள் அந்த கணவன் மனைவி இருவருடைய ஜாதகங்களை இங்கு வைத்து அர்ச்சனை செய்யும் போது ஒரு வருடத்தில் அவர்களுக்கு புத்திர பிராப்தியானது ஏற்படுகிறது என்று பிரார்த்தனையாக இங்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்று அர்ச்சகர் சுவாமிகள் இங்கே கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, வேணுகோபாலன் இங்கு 4 திருக்கைகளிலே 2 திருக்கைகளில் சங்கு சக்கரம் இவற்றை ஏந்தி மற்ற விஷ்ணு ஆலயங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை போல காட்சியளித்தாலும் மீதம் இருக்கக்கூடிய 2 திருக்கைகளிலே இங்கு சுவாமி ஆச்சரியமாக காட்சியளிக்கின்றார். அதாவது வேணுகோபாலன் என்றால் சாதாரணமாக நம்முடைய கற்பனை ஒரு கையிலே புல்லாங்குழலையும் அந்த மற்றொரு கையில் புல்லாங்குழலின் மற்றொரு நுனியையும் வைத்துக் கொண்டு தன்னுடைய அதரத்திலே, அதாவது உதட்டிலே புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு சிறுவிரல்கள் தடவி பரிமாற பகவான் ஊதிக்கொண்டிருப்பான், வேணு கானம் செய்து கொண்டிருப்பான் என்றுதான் நாம் தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த சுவாமியினுடைய வேணுகோபாலனுடைய திருக்கோலம், அந்த புல்லாங்குழலானது வேணுவானது வாசிக்கக்கூடிய திருக்கோலத்திலே இல்லாமல் அந்த புல்லாங்குழலை மடக்கி வைத்துக் கொண்டு பிரயோக ரூபமாக, அதாவது இதோ பாருங்கள் என்னிடத்திலே புல்லாங்குழல் இருக்கின்றது என்று ஒரு குழந்தையானது தனக்கு கிடைத்த புது வஸ்துவை வருபவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக தானும் அழகாக அதை வைத்துக் கொள்ளாமலும் மற்றவர்களுக்கு அதை தூக்கி தூக்கி காட்டுமோ, கீழே போட்டு விடுமோ என்ற ஒரு பயம் எப்படி இருக்குமோ, அதே போன்று குழந்தையான கண்ணன் பிரயோக ரூபத்திலே இந்த வேணுவான புல்லாங்குழலை இங்கு வைத்துக் கொண்டிருப்பது காண கிடைக்காத காட்சி. பின்னாலோ கறவைகள் பின் செல்லும் பசுமாடு, அந்த பசுமாடு தன்னுடைய நாக்கை நீட்டி இந்த வேணுகோபாலனுடைய திருவடியை தழுவிக்கொண்டு அவனுடைய சரணாகதி சாரத்தை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வைபவத்தோடு நாம் உற்சவமூர்த்தியை தரிசிக்கின்றோம். இன்றைய தினம் பகவான் கருட வாகனத்திலே புறப்பாடு கண்டருளி அழகான திருமஞ்சனமானது சுவாமிக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு வைபவத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமஞ்சனம் என்றால் என்ன? அவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம். திருவுக்கும் திருவான எம்பெருமானுக்கு அஞ்சனமூர்த்தியாக பலவிதமான திவ்ய வஸ்துக்களால் அவன் புறப்பாடு சென்ற களைப்பு நீங்க இந்த கோடை காலத்திலே நாம் செய்யக்கூடிய அழகான திவ்ய அந்த வைபவம் இந்த திருமஞ்சனம். நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமஞ்சனத்தில் அர்ச்சகர் சுவாமிகள் முதலில் அழகாக எண்ணெயை எடுத்து பாவனமாக பகவானுக்கு அங்கு திருமஞ்சனத்திற்கு உண்டான ஏற்பாட்டின் முதல் ஏற்பாடாக ஆரம்பிக்கின்றார்கள். அதை நாம் தரிசிக்கும் போது குருவாயூர் ஞாபகம் தானே வருகின்றது. இங்கு எந்த நாராயணிய நாயகனை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோமோ அவனுக்கு காலை வேளையிலே தினமும் 3 மணிக்கு அவனுக்கு பிடித்த எண்ணெயால் அபிஷேகம் செய்து நிர்மால்ய தரிசனத்தில் அவனை எண்ணெய் காப்போடு திருமஞ்சனம் செய்கிறார்கள். அந்த எண்ணெய் கண்ணனுக்கு உகந்தது ஒன்று. அதை அழகாக பாவனையால் இங்கு காட்டக்கூடியதை நாம் தரிசிக்கும் போது நாம் செய்த அனைத்து பாவங்களும் நீங்குவதாக ஆகம சாஸ்திரங்கள் பலனை அளிக்கின்றன. அடுத்ததாக ஆகா நாம் திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய அழகான காட்சி பாலால் சுவாமிக்கு திருமஞ்சனம். பகவானை கண்ணனை
பால்வடியும் முகம் நினைந்து நினைந்து என் உள்ளம் பரவசமாகுதே என்று மகான்கள் ஆனந்த களிப்பில் அவனுடைய முகத்தையே பாலாக வர்ணித்து, அவனுடைய பால் முகம் வழியக்கூடியது அவனுடைய கருணை என்று கையிலே ஏந்தக்கூடிய இந்த வேணுகோபாலனுக்கு இவன் உற்சவமூர்த்தியான கண்ணன் என்ற திருநாமத்துடன் இங்கு காட்சி அளிப்பதால் இவனுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு பாலபிஷேகம். பார்க்கடலிலே பரந்தாமனாக பள்ளி கொண்டவன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகான் நாக பரியங்க முஷ்ருஜ்ய ஆகதோ மதுராபுரிம் என்று அவன் தன்னுடைய பாம்பான பாயை சுருட்டிக் கொண்டு மதுராபுரிக்கு வந்து கண்ணனாக அவதரித்தவன் இன்று பவழக்கார தெருவிலே மற்றொரு கண்ணனாக மதுரையிலிருந்து இங்கு பாலபிஷேகத்தை ஆனந்தமாக தான் எதிர்கொண்டு அதை குதூகலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வைபவத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு நமக்கு வாழ்க்கையிலே குளிர்ச்சியான நிம்மதியான மன நிம்மதியை பகவான் அளிக்கின்றாராம். தயிரால் சுவாமிக்கு அபிஷேகத்தை நாம் இப்போது தரிசனம் செய்கின்றோம். அந்த தயிரானது கண்ணன் உகந்த தயிர். கலந்தனர் பாலும் தயிரும் கலைந்துரி மேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிரானே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் இந்த திருமஞ்சன வேளையிலே இந்த திருமஞ்சனத்தை இந்த ஸ்நானத்தை நடத்துவதற்கு தினமுமே யசோதை பிராட்டி எவ்வாறெல்லாம் சிரமப்பட்டாள் என்று யசோதை பாவத்திலே வர்ணிக்கின்றாள். நாமும் நந்தகோபரி யசோதை பாவத்திலே அவனுடைய தயிர் திருமஞ்சனத்தை தரிசிக்கின்றோம். அப்போது அதை தரிசிப்பதால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் நீங்கி தீர்காயுளையும் ஆரோக்கியத்தையும் நாம் அடைகின்றோம். தேனால் சுவாமிக்கு அபிஷேகம். தேனுக்கும் தேனாக தித்திக்கும் அமுதமாக ஆறா அமுதமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தேனால் அபிஷேகம். தேனியானது நல்ல விஷயத்தை கிரகித்து தேனாக மலரிலிருந்து விஷத்தை விட்டு நமக்கு தேனை அளிக்கின்றது. எம்பெருமான் தேனபிஷேகத்தை நடத்தி கொண்டு பவழக்காரத்தர் கண்ணன் நமக்கு எதை உணர்த்துகின்றான்? வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல சம்பவங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேன் போன்று இனிமையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இந்த திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய கலைஞர்களுக்கு கண்ணன் தேனபிஷேகத்தை தரிசனம் செய்தால் நல்ல குரல் வளத்தையும் மழலை பேசக்கூடிய குழந்தைகளுக்கு சிறிய வயதிலேயே நல்ல பேச்சையும் அளிக்கக்கூடிய பலனை அளிக்கின்றானாம். தொடர்ந்து இளநீர் அபிஷேகத்தை தரிசிக்கின்றோம். கோடை காலத்திலே குளிர்ச்சியாக எம்பெருமானுக்கு அவன் குளிர்ச்சிக்கு குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய இளநீரை நாம் தரிசிப்பதால் நாம் நினைத்த காரியத்தை கண்ணன் நம் பக்கத்திலே நின்று கொண்டு நடத்தி வைக்கின்றான். மஞ்சளிலே இவனுக்கு அபிஷேகம். மஞ்சளும் செங்கழி நீரும் வாசிகையும் கலந்த அற்புதமான திவ்ய திருமஞ்சனம். அந்த கண்ணனை ஸ்நானம் செய்து வைக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய கோபிகைமார்கள் கண்ணன் அவனுடைய முதுகிலே இந்த மஞ்சளை தேய்த்து நம்முடைய மஞ்சள் பற்றுகின்றதா என்று பார்ப்பார்களாம். அவ்வாறு அவர்களுக்கு முதுகை நீட்டிய எம்பெருமான் தன் சரீரத்தையே இங்கு கண்ணனாக மஞ்சள் அபிஷேகத்திற்கு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதை பெண்கள் தரிசித்தால் அவர்களுக்கு விவாக பிராப்தம் கல்யாணமானது கண்டிப்பாக தொலைக்காட்சி மூலமாகவே இந்த ஒரு அபிஷேகத்தை தரிசிக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த பலனானது கண்டிப்பாக கிட்டும். பூர்த்தியிலே அர்ச்சக பெருமக்கள் சந்தனத்தால் எந்த குருவாயூரிலே எந்த சந்தனத்தை கண்ணன் கலவ பிரசாதமாக நமக்கு அளிக்கின்றானோ எவனுக்கு தினமும் மாலை வேளைகளிலே 4:30 முதல் இரவு நடை சார்த்தும் வரை சந்தனத்தால் அவனுக்கு கோவர்தன திருக்கோலம் காளிங்கரதன திருக்கோலம் என்று அவனை அலங்கரிக்கின்றார்களோ அந்த கண்ணனின் மறுபுருவமான பவழக்கார தெரு கண்ணனுக்கும் இவனுக்கு உகந்த கலபாபிஷேகம் சந்தனாபிஷேகம். அந்த சந்தனாபிஷேகத்தை பூர்த்தி செய்து அழகாக தட்டு திருமஞ்சனங்கள் இங்கு அந்த சந்தனமானது அவனுடைய திருமேனியிலே கீழே இறங்கும் வரை உயர்ந்த தட்டை மேலே பிடித்தவால் வேத புருஷ சுத்த கோஷங்களோடு நடக்கக்கூடிய இந்த திவ்ய திருமஞ்சனத்தை நாம் தரிசித்துக் கொண்டே நலம் தரும் நாராயணியத்தில் குருவாயூரப்பனுடைய கொடிக்கம்பத்தின் கீழ் நிற்கின்றோம். அந்த குந்துமணிகளை அலப்புவதால் ஏற்பட்ட ஒரு சரித்திரத்தை நாம் கேட்டோம். இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள், இந்த குந்துமணியில் குருவாயூரப்பன் மற்றொரு பெரிய மகிமையை நடத்தினானாம். குருவாயூரிலே இருக்கக்கூடிய சில சிறுவர்கள் தினமுமே அவர்களுக்கு ஒரு வழக்கம், அவர்கள் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்றால் முக்கியமாக அவர்களுக்கு தேவை வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்திற்கு காசு கிடையாது.
கோயிலுக்குள் வந்து இந்த குந்துமணியை அலப்புவது போல அலப்பி அதற்குள்ளே இருக்கக்கூடிய நாணயங்களை எல்லாம் எடுத்து சென்று விடுவார்களாம். ஒரு 6 பழங்களை வாங்கினார்கள் என்றால் 3 பழங்கள் தங்களுக்கும், கோயிலுக்குள் வந்து குருவாயூரப்பனுக்கு 3 பழங்களை சமர்ப்பணம் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். ஒரு நாள் இவர்கள் நாணயங்களை குந்துமணியிலிருந்து எடுக்கும் போது தேவஸ்தான திண்ணையில் உட்கார்ந்திருந்த அந்த மேனேஜர், அந்த அதிகாரி இதை பார்த்துவிட்டு கீழே இறங்கி வந்து, இந்த குந்துமணியிலே இருக்கக்கூடிய நாணயங்களை திருடுகிறீர்கள் என்று இவர்களை பிடித்து விட்டார். ஐயா, வாழைப்பழத்திற்காக திருடினோம், குருவாயூரப்பனுக்கு பழம் கொடுக்கிறீர்கள், எங்களுக்கு பழம் கொடுக்க மாட்டீர்களா? இது ஒரு தவறா? குருவாயூரப்பன் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டான், எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாலும் அந்த அதிகாரியோ, இவ்வளவு திமிராக பேசுவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? அப்போது உச்ச பூஜை என்று சொல்லக்கூடிய உச்சிவேளை பூஜை ஆரம்பிக்கக்கூடிய சமயம். நடையை சாத்தினால் 1 மணி நேரம் கதவை திறக்க மாட்டார்கள். இந்த அதிகாரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு தண்டனை அளித்தாராம். நீங்கள் கையை பின்னால் கட்டி விடுகிறேன், இந்த கோயில் பிராகாரத்தை சுற்றி உச்சி பூஜை திறக்கும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், திறந்தவுடன் கண்ணனிடம் உங்களை அழைத்துக் கொண்டு மன்னிப்பு கோருகின்றேன், நீங்கள் செல்லலாம் என்று ஒரு தண்டனையை கொடுத்தார். நல்ல வெயில், குழந்தைகளுக்கோ சிறு வயது. ஒரு முறை ஓடிவிட்டு வந்த உடனேயே அங்கு அவர்களுக்கு கலக்கம். அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த அதிகாரியிடம் வேண்டிக் கொண்டார்கள், குழந்தைகள் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள், இதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா, விட்டுவிடுங்கள் என்றார்கள். அவர் ஒற்றுக்கொள்வதாக இல்லை. அப்போது கர்ப்ப கிரகத்திற்குள் பூஜை செய்து கொண்டிருந்த மேல்சாந்தியிடம் குருவாயூரப்பன் சொன்னானாம், மேல்சாந்தி அவர்களே, 2 நிமிடம் எனக்கு பூஜை செய்வதாக நீங்கள் பாவனை செய்து கொண்டே இருங்கள், கதவை திறக்க வேண்டாம், எனக்கு வெளியிலே ஒரு காரியம் இருக்கின்றது, நான் அதை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கர்ப்ப கிரகத்திலிருந்து சுவாமி வெளியே வந்து விட்டார். மேல்சாந்திக்கோ ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று குருவாயூரப்பன் என்ன காரியமாக வெளியே சென்று கொண்டிருப்பான்? அவன் என்ன செய்தான்? இந்த தண்டனையை பெற்றுக்கொண்டு ஓடக்கூடிய சிறுவர்களுடன் தானும் பின்னால் கையை கட்டிக்கொண்டு குருவாயூர் பிராகாரத்தை சுற்றி ஓட ஆரம்பித்தானாம். திடீரென்று ஒரு குழந்தை தலையில் கிரீடத்துடன், கழுத்தில் ஆபரணங்களுடன், புல்லாங்குழலை சொருகிக் கொண்டு, மயில் தோகையை சரி செய்து கொண்டு இதுவும் ஓடுகின்றதே என்று அந்த ஒரு பரவசத்துடன் அந்த குழந்தையினுடைய ஒரு கடாட்சத்தை பார்த்த பாகவதோத்தமர்கள் பூஜைக்காக கதவு திறந்து கண்ணனை தரிசிக்க நின்ற அனைவரும் இந்த குழந்தை பின்னாலேயே ஓட ஆரம்பித்தார்கள். மேல் சாந்திக்கோ மணி 12:30 ஆகிவிட்டதே, கதவு திறக்க வேண்டிய நேரம் ஆயிற்றே, கண்ணனை காணுமே காணுமே, எங்கு சென்றிருப்பான் என்று நினைக்கும் போது வெளியே ஒரே கூக்குரல். என்ன நடந்தது என்று தெரியவில்லையே என்று இவர் வெளியே வந்து கதவை மூடிக்கொண்டு வந்து பார்த்தால் பிராகாரத்தில் கண்ணனும் ஓடிக்கொண்டிருக்கின்றான், பக்தர்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆடி ஆடி அகம் கரையக்கூடிய அற்புதமான பாவம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. மேல் சாந்தி கண்ணனை நிறுத்தினார். கண்ணா, நீ எதற்காக ஓடுகின்றாய்? குருவாயூரப்பனுடைய கருணை. அவர் கூறினார், குந்துமணியிலே இருக்கக்கூடிய நாணயங்களை எடுத்து தினமுமே அவர்கள் வாங்கக்கூடிய பழங்களில் பாதி பழத்தை எனக்கு அளித்து விடுவார்கள், அதனால் அதை நானும் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இவர்களுக்கு அளித்த தண்டனையில் பாதி நானும் அந்த தண்டனையை ஏற்பதற்கு கடமைப்பட்டவன், அதனால் இவர்களோடு அந்த தண்டனைக்காக நானும் ஓடுகின்றேன் என்று சொன்னானாம். அவ்வளவு கருணை. மெய்சிலிர்த்து போய் அந்த அதிகாரி கண்ணனிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்போது இந்த குந்துமணி உணர்த்தியதாம், கண்ணனுக்கு குழந்தைகளை தண்டிப்பதில் இஷ்டமே இல்லை. அவ்வாறு குழந்தைகளை தண்டித்தால் அவர்களுக்காக தான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு கருணை தெய்வமாக இருக்கின்றான். ஏனென்றால் அவன் அப்பன் அப்பன் என்று கூப்பிடக்கூடிய குருவாயூரப்பன் நம் வீட்டு குழந்தை போல அங்கே அழைக்கக்கூடிய ஒரு தெய்வம். அந்த ஒரு வைபவத்தை நினைத்துக் கொண்டு சிறிய அழகான ஒரு வாசைப்படி அந்த குருவாயூர் கர்ப்ப கிரகத்தின் எதிரே சிறிய வாசைப்படி ஒவ்வொருவராக மெதுவாக குனிந்துத்தான் செல்ல வேண்டும். அந்த வாசற்படியில் குனிந்து இடது பக்கம் நோக்குகின்றோம். பெரிய பட்டயம், அதில் பட்டத்ரி நாராயணியம் எழுதிய இடம் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த நாராயணியம் அந்த இடத்தில் பட்டத்ரி எவ்வாறு எழுதினார், எவ்வாறு தொடங்கினார், அதனுடைய காரணம் என்ன என்று பட்டத்ரி மண்டபத்தை தொட்டுக்கொண்டே வரக்கூடிய பகுதிகளிலே நாம் சிரவணம் செய்வோம். இந்த ஒரு சிந்தனையுடன் பவழக்கார தெருவில் உள்ள வேணுகோபால கிருஷ்ண சுவாமியிடம் நாம் விடைபெற்றுக் கொண்டு அவனுடைய அருளுடன் மற்றொரு கிருஷ்ணனுடைய திவ்ய சன்னதியில் அவனுடைய தரிசனத்துடன் நாராயணியத்தை தொடர்ந்து கேட்போம். நாராயணா ஸ்ரீமன்